ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லஞ்ச் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சுரக்காய் வச்சு நான் எப்படி சுரக்காயில் பார்த்தீங்கன்னா சொல்லணும் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா விட்டமின் 5, 2, 6, மெக்னீஷியம், பொட்டாசியம் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு கால்சியம் சத்து உள்ள நல்ல ஒரு சத்து நிறைந்த ஒரு காய் தான். நம்ம ஒரு வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் இருக்கவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கான்ஸ்டிபேஷன் ரிலீஃப் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சாப்பிடும்போது நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. நிறைய 96% பார்த்தீங்கன்னா அதில் வாட்டரி அதாவது நீர் சத்து நிறைந்த அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சத்து அதில் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம எனர்ஜெட்டியாகவும் டீஹைட்ரேஷன் இல்லாமலும் அதை பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஜூஸ் எடுத்து கூட குடிப்பாங்க. சிலவங்க பொரியல் வச்சு சாப்பிடுவாங்க. சிலவங்க கடைசல்னு சொல்லுவாங்கல்ல, பருப்பு போட்டு கடைசல் அந்த மாதிரி கூட. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஃபுட்டில் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம லஞ்சில் என்னென்ன ப்ரிப்பரேஷன் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே. 2 விதமான பருப்பு தான் எடுத்திருக்கேன். பாசி பருப்பும் கடலை பருப்பும் எடுத்து நல்லா கழுவி அதை குக்கரில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சுரக்காயும் வெட்டியாச்சு. நான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள்தூள், முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து 5-6 விசில் குக்கரில் நான் மூடி போட்டு வைக்க போகிறேன். நான் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்ல ஜூஸியாக வந்தாச்சு. ஏன்னா சுரக்காயிலையும் தண்ணி ஊற்றுறதுனால நான் ரொம்ப தண்ணியெல்லாம் இதில் ஊற்றலை. அது முங்குற அளவுக்கு தான் வைத்தேன். நல்லா ஆயிடுச்சு. ஸோ இனி பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்பு இருக்குல்ல, எண்ணெய், கடுகு, நிறைய பேர் ஜீரகம் போட்டு பண்ணலாம், கருவேப்பிலை போட்டு பண்ணலாம். ஸோ நல்ல டேஸ்ட்டு. நான் ஆல்ரெடி இதில் வேக வைக்கும் போதே கருவேப்பிலை போட்டனால நிறைய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வச்சேன். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டு. ரைஸு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு கப்பை சுரக்காய் கடைசலும் எடுத்துக்கோங்க. பருப்பு போட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் குக்கும்பரை சின்னதாக, அதாவது வெள்ளரிக்காய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுட்டு ஏதாவது ஒரு தோரம். நம்ம இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும், வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நல்ல கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிவிட்டு நிறைய நார்ச்சத்துகள் அதிகமாக சாப்பிட பாருங்கள். ஸோ வெயிட் லாஸ்க்கு இதேமாரி யூஸ் பண்ணலாம். இதேமாரி வேறு வேறு வீடியோஸோடு நான் உங்களை பார்க்க வரேன். பை பாய்.